என்னங்க இந்தாங்க. கந்தா ஐயா சொல்லுங்க ஐயா. இந்த புக்கெல்லாம் என்ன விலை போகும்? ஒரு 50 ரூபாக்குள்ள போவோம் ஐயா. சரி போ. சரிங்கய்யா. பாத்தியா, இவ்வளவுதான் உன் படிப்போட வேலை. இதெல்லாம் இருக்கிறதுனால தானே நீ இவளை மேல படிக்க சொல்ற. உன் முன்னாடியே இதை கொளுத்திட்டா மாமா. அப்பா அப்பா வேண்டாம்ப்பா, ப்ளீஸ் பா, நான் சொல்றத கேளுங்கப்பா. எனக்கு படிச்சு பெரிய ஆள் அவனோட கனவு இருக்குப்பா. தயவு செஞ்சு ப்ளீஸ் பா பாப்பா, ப்ளீஸ் பா. நான் கஷ்டப்பட்டு வாங்கின சர்டிபிகேட் பா, ப்ளீஸ் பா, எதுவும் பண்ணிடாதீங்கப்பா, ப்ளீஸ் பா. இதெல்லாம் உனக்கு வேணாம் சித்ரா. இந்த வீட்டுல உனக்கு என்ன குறை இருக்கு சொல்லு. இந்த கருமம் பிடிச்ச படிப்பால தானே நீ இன்னைக்கு எங்களை எதிர்த்து நிக்கிற அளவுக்கு வந்திருக்க. இது உனக்கு வேணாம், இது நமக்கு வேணாம். அதனால இதை இப்பவே நான் தீயில போட்டு எரிக்க போறேன். இத்தோட படிக்கணும்னு நினைக்கிற உன்னுடைய ஆசையையும் இதுலயே போட்டு எரிச்சிரு. இனிமேலும் இவளுக்கு படிப்பு சம்பந்தமா ஏதாவது அறிவுரை சொல்லணும்னு நினைச்சேன்னு வை, இதோட மறந்துடணும். இங்க பாருங்க, நீங்க தயவு செஞ்சு இந்த தப்ப மட்டும் பண்ணிடாதீங்க. உங்க பொண்ணோட வாழ்க்கைய நீங்களே அழிச்சிடாதீங்க. அவ கஷ்டப்பட்டு படிச்சு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருக்கா. ப்ளீஸ் அந்த மார்க்கையும் டிசியையும் எரிச்சிடாதீங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணிடாதீங்க. பாத்தியா இந்த வீட்டுல நடக்கிற கொடுமை? பாத்தியா, பெத்த பொண்ணு படிச்சு வாங்கின மார்க் ஷீட்டை அப்பனே கொளுத்து சொல்றாரு. இதெல்லாம் எங்கேயாச்சும் நடக்குமா? ஏய், இப்படிப்பட்ட பிரச்சனைன்னு அவங்க கோவப்பட தானே செய்வாங்க. அவங்க தான் படிக்க வேணாம்னு சொன்னாங்கல்ல, அப்புறம் எதுக்கு அந்த பொண்ணு அங்க போச்சு? என்னம்மா நீ இப்படி பேசுற? இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே மனசாட்சியை கழட்டி வச்சிருவீங்களா? ச்சே. ஏய் குருவா, என்னடா அது? விடுறா, அதான் ரொம்ப கெஞ்சுறாங்கல்ல. நீங்க இதுல தலையிடாதீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறதுல வராதீங்க. அப்படி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது.